வாரம் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் வேலைக்கு போவார். தேர்ஸ்டே ஆனால் ஷாப்பிங் போவோம், ஃப்ரைடே ஆனால் சர்ச்சுக்கு போவோம். இது அப்பப்போ ஹஸ்பண்ட் புது புது கடைக்கு கூட்டு போவார், புது புது பொருள் வாங்கி தருவார். இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிப்பார், இதெல்லாம் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி தருவார். சமைக்கலன்னா கூட ஏன் சமைக்கலன்னு கேட்க மாட்டார், வா கடைக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லுவார். அப்பப்போ கொஞ்சம் போர் அடிக்க வீட்டில் தனியாகவே இருக்கும்ன்றதுனால போகிறதுக்கான ப்ராசஸிங்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி சொன்ன பார்த்தீங்களா, அவங்க அப்பப்போ சில விதையெல்லாம் கொடுத்து இந்த செடியெல்லாம் வளரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ட்ராயிங் பண்ணுவேன், கொஞ்சம் வீடியோஸ் போடுவேன், கொஞ்சம் செடி வளர்ப்பேன். ஏதாச்சும் நான் டைம் போகணுன்றதுக்காக என்னையே நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன். பண்ணுறதுனால நிறைய பேர் இங்கே இருக்கவங்க தமிழ் பீப்புள் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சுது. நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களை நாங்கள் டிக்டாக்ல பார்த்துருக்கோமே அப்படின்லாம் சொல்லி வந்து பேசியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு நடுவில் அப்பப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அடி உத குத்து எல்லாமே நடக்கும். என் ஹஸ்பண்டும் என்ன மாதிரின்றதுனால அவர் ஒன்று கண்ணன் தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து சவுதிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தா. அவள் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாள். வீட்டில் அம்மா அப்பா அக்கா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நேரம் ஃபோன் பேசுவேன் டெய்லி. நம்ம ஊரில் மாதிரிலாம் இங்கே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கிடையாது. ஆனால் 2022 1 ஜனவரி தான் நான் ஜாப் போனேன்.